வந்த உடனே உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? ராதிகா, எஸ், உங்க அம்மா சொன்ன மாதிரி நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். ஏன்னா செடியன் குடிச்சிருந்தான். அதனால அவனை பத்திரமா வீட்டுல விட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். நீங்க ஏன் மாப்பிள்ள இப்படி இருக்கிறீங்க? வாய் கிழிய பேசுனாங்களே உங்க அம்மா, அவங்க பாத்துக்க மாட்டாங்களா உங்க பையனை? இல்ல அந்த வீட்டோட மகாராணி பாக்யா, அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? உங்களை அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு நீங்க கொள்ளி வைக்க கூடாதுன்னு சொன்னதை உங்க பையன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருந்தான். அப்ப அவன் ஒண்ணு வந்து அப்பா பக்கம் நிக்கலையே, அவனுக்காக நீங்க ஏன் போய் நிக்கிறீங்க? ராதிகா, நான் வந்த உடனே சொன்னேன் உங்க அம்மா இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு. உங்க அம்மா இங்க இருக்கிறது தேவையா உனக்கு? மூட்டு வலி, உடம்பு சரியில்லை, ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்கன்னு சொன்னேன். அதான் அமைதியா இருக்கேன். டாக்டரை பார்த்தோமா, ட்ரீட்மெண்ட்டை முடிச்சோமா, ஊர் கிளம்பி போனோமான்னு இருக்கணும். தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிட்டு பிரச்சனை உண்டாக்கணும்னு பாத்தீங்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்.